ஓப்பன் சோர்ஸாக பேட்டன்ஸ் எதுவும் எடுத்துக்காம இதில் நிறைய விஷயங்கள் அவரே வந்து இல்லை லெட் இட் பி ஃப்ரீ ஃபார் பீப்புள்னு கொடுத்துருக்காரு. தட் தாட் ப்ராசஸ் அந்த காலத்தில் வந்து ரொம்ப மணி மைண்டடாக இருக்கிறப்போ he could have made millions. Very true. When I have an opportunity to do a film, when Maddie sir says yes, இவங்களை பற்றி நம்ம சொல்லாமல் இருக்கக்கூடாதுன்றது தான் ஐடியா வந்தது. அதாவது அவங்க பண்ண இன்வென்ஷன்ஸோட அந்த தாட் பிஹைண்ட் இட் இல்லை, நம்ம மக்களுக்கு போய் அதை கொடுக்கணுன்ற அந்த தாட் தான் வந்து மேட் ஹூ ஹி இஸ். ஏன் வந்து சம்வேர் இந்த ஸ்டோரி லீடர்ஸாக பார்க்கப்பட்டவங்களா இருக்கட்டும், இல்லை நம்ம ஊர்லேயே நிறைய சயின்டிஸ்ட் அண்ட் பாப்புலர் ஒரு டாட்டாவாக இருக்கட்டும், இல்லை இவங்க எல்லாரோட ஸ்டோரியுமே இது ஏன் கிருஷ்ணா வந்து சொல்கிற வரைக்கும் இது பிரபலம் ஆகலன்னு நினைக்கிறீங்க? லைக் ஐம் ஷூர் ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல, இது வந்து பிரபலம் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல. ஏன்னா எனக்கு நான் என்ன யோசிச்சது இதுதான், இப்போ ஜிடி நாயுடு மாதிரி ஒரு ஆள் வந்து இது எனக்கும் மக்களுக்குமான ஒரு விஷயமா இருக்கு, இது யாருக்கு தெரியணும் அப்படின்னு அவரே நினைச்சிட்டாரோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க அதை பாப்புலரைஸ் பண்ணிக்கல. இப்போ ஜிடி நாயுடுவோட வம்சாவளி இப்பயும் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பசங்களுக்கும் எல்லாருக்கும், அவங்களுக்குமே அதை பாப்புலரைஸ் பண்ண கேட்குறேன். ஸோ அவங்க அந்த மாதிரி ஒரு ஆள், ஏன்னா அதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. விளம்பர விரும்பிகள் கிடையாது அவங்க. விளம்பரம் எடுத்த ஒருத்தர் விளம்பர விரும்பி இல்லைன்னா சந்தோஷமா இருக்குன்னு சொல்றீங்க. இப்படி ஸோ அது ஏன்னா நான் மக்களுக்கு பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு விஷயத்த நான் வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டேன்னா அதுக்கு மோட்டிவ் மாறுது இல்லை, அதுக்குள்ள ஏதோ ஒரு அரசியல் விளையாடுற மாதிரி இருக்குல்ல, அது இல்லையே. அதை நம்ம வந்து காசாக்கணும் பணமாக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கலையே, மக்கள் சக்தியை பணமாக்கணும்னு அவங்க அங்கே நினைக்கலையே. அதுதான் பெருமைக்குரிய விஷயம். ஏன்னா நான் பண்ணணும்னு நினைச்சது நான் பண்ணிட்டு போறேன். அதனால தான் வந்து நம்ம நீங்க சொல்லணும் இல்லைங்க, நான் சொல்ல போறேன் அந்த கதையை, நம்ம அதனால தானே சொல்றோம். ஸோ இந்த ஹோல் ஸ்டோரியோட ரைட்டிங்ல ஐ நோ தட் நீங்க கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் ஆடியோ புக் பண்ணீங்களாமே. ஆமா, இது என்ன ஒரு வியர்டா இருக்கு. ஐவ் சீன் பீப்புள் ஒரு படத்தை வந்து ஷூட் ஃப்ரேமிங்காக ஷூட் பண்ணி மொபைலில் ஷூட் பண்ணி பார்த்துருக்கோம், இல்லைனா வந்து ஸ்டோரி புக் ப்ராப்பராக போர்ட் பண்ணி பார்த்துருக்கோம். இது என்ன ஒரு நீங்க என்ன ஆடிபிள் கேட்குறாளா? அப்படிலாம் இல்லை. 2 விஷயம், ஒன்று நான் சோம்பேறி, இன்னொன்று நான் மறந்துடுவேன். இப்போ நான் போய் பெரிய ஹீரோஸ்க்கு கதை சொல்லணும், இப்போ மேடி சாருக்கு நல்லவேளை நான் சொன்னேன் ஓகேன்ட்டாரு, இல்லைன்னு சொல்லியிருந்தாருன்னா நம்ம திருப்பி வேற ஒரு டோரை நாக் பண்ண வேண்டியது இருக்கும், திருப்பி அவங்களுக்கு போய் கதை சொல்லணும். அதுக்கப்புறம் என்னோட டெக்னீஷியன்ஸ்க்கெலாம் கதை சொல்லணும், எப்பா கதை சொல்லி சொல்லி வாய் வலிக்கும். அதனால நம்ம வந்து ஒரு ஆடியோ போட்டோம்னா ப்ளே பண்ணால் அவங்க கேட்டுடலாம். ஆனால் அந்த ஆடியோ நான் பண்ணும்போது தான் எனக்கு தோணுது அது ராவாக பண்ண முடியாது, பின்னாடி மியூசிக் போட்டு அதுக்கு எஃபெக்ட்ஸ் போட்டு அதெல்லாம் பண்ணும்போது எனக்கே வந்து இங்கே தப்பு இருந்ததுன்னா அதை மாற்றிக்கலாம், ஒரு படமாக தெரியுது. அது ஐ ஃபீல் லைக் இது ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா ஒன்று அமுச்சிடலாம், ஐ நோ தெர் இஸ் அ பவர் ஆஃப் யூ டெல்லிங், பட் ஆனால் அதை அமுச்சிடலாம். ஆனால் அது அனுப்புறப்ப பின்னாடி ஒரு ஃபீலோட அனுப்புகிறோம் இல்லை. அண்ட் ஐ ஃபீல் லைக் இன்னொன்று என்னன்னா, செம்ம தெளிவான ஒரு டைரக்டர்கிட்ட வேலை பார்க்க போறோன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும். அந்த ஆங்கிள் நான் யோசிக்கல, ஆனால் அது வரும்போது ஐ ஃபெல்ட் நைஸ்.